குருவே சரணம், குருவே துணை. உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம அந்த பதிவில் போட்டிருக்கோம். இந்த பதிவு உள்ள வந்து பார்க்கும் பொழுது, இந்த பதிவுக்கு அருகாமையிலேயே ஒரு சிவனுடைய படம் போட்டிருக்கோம். சிவபெருமானுக்கும் துலாம் ராசிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. சிவனை பற்றி கொண்டால், சிவனை வைத்து நாம் வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய சில ரகசியங்கள் இந்த பதிவின் முடிவில் பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவு வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன என்றால், துலாம் ராசிக்கு இப்போது இந்த 2025 முதல் 27க்குள் நடைபெற இருக்கின்ற வருட கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது சனி பயிற்சி மிக அதி அற்புதமான பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ரொம்ப வருடங்களாகவே எங்களுக்கு ஒரு நல்ல பலனே இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொதுவாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன் இந்த வருடம். இந்த 6வது இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் பயணிப்பார் ஒரு 2.5 வருடம். இந்த 6 அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த இரட்டைப்படையில் வரக்கூடியதில் 6 அப்படிங்கிறது பொருளாதாரத்தை இயக்கக்கூடியது. வேலை வாய்ப்பை, கடனை, எதிரிகளை, நோயை, பிரச்சனைகளை, வழக்குகளை அனைத்தையும் காரகங்களாக கொண்ட இடம் இந்த 6ஆம் இடம். 6ல் ஒரு கிரகம் போகிறது. அந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம். துலாம் ராசியிலேயே உச்சமடையக்கூடிய சனீஸ்வர பகவானே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போறார். அது குரு பகவானுடைய வீடு. இந்த 6ஆம் இடத்தில் போகக்கூடிய சனி பகவானால் நீங்க என்ன பலனை அனுபவிக்கீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது வேலை வாய்ப்பையும் பொருளாதாரம் இயங்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையை உருவாக்கும். நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பார், நல்ல ஒரு ஜோதிடர் கிடைப்பார், நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். கட்டாயமாக இந்த 6 மூலமாக கடன்கள் கட்டாயம் அடையும். ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. இந்த புறம் சார்ந்த விஷயங்களில் முதலில் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் வேலையில் ஜெயிக்கணுமா அல்லது நண்பர்களிடத்திலே ஜெயிக்கணுமா, சமூகத்திடம் ஜெயிக்கணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய உறவினர்களிடத்திலே, உங்களுடைய உடன்பிறப்புகளிடத்திலே, உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இடத்திலே நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும். ஒரு சில அங்கீகாரங்களை நீங்கள் பிடித்தே ஆக வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்காக இருக்கும். பொதுவாக இந்த துலாம் ராசியை எடை போடக்கூடிய நபர்கள், சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நபர்கள், பொருளாதார சிந்தனை உடையவர்கள் என்று பொதுவாக சொல்வார்கள் ஜோதிடர்கள். ஆனால் உங்களை தான் இந்த உலகம் எடை போட்டு பார்க்கும். உறவினர்கள் எடை போட்டு பார்ப்பார்கள் என்பது உங்களுடைய அனுபவத்திலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கட்டாயம் யாரையும் நம்ப வேண்டாம் என்பது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தியாகங்களுக்கு ஒரு ராசிக்காரர்கள் அடிபணிகிறார்கள், உறவு முறைகளால் மிகப்பெரிய சங்கடங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அது துலாம் ராசிக்கு மட்டுமே பொருந்தும். எவ்வளவுதான் நாம் தன்னை மறந்து சில சூழ்நிலைகளுக்காக, மற்றவர்களுக்காக சில தியாகங்களையும் அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் செய்தாலும் நமக்கு அதற்கு உண்டான கிரெடிட் கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதிலே இந்த 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவானால் பொருளாதாரம் இயங்கும். பொருளாதாரம் மட்டும் இயங்கினாலே நிறைய விஷயத்தை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தாலே நிறைய விஷயத்த நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாக தயாராக இருங்கள் என்பது என்னுடைய கருத்து. எப்போது நம்ம ஒரு ஊருக்கு போய் இறங்கும் பொழுது, ஒரு பஸ்ஸில் வரும் பொழுது, அந்த ஊரில் இறங்க போகிற நேரத்தில் நம்ம வந்து ரெடி ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போக தயாராகிட்டார். அதுக்கு உண்டான நல்ல பலன் அப்படிங்கிறது 6க்கு ஆரம்பித்துடுச்சு. அடுத்து சனி பகவான் இல்லாத குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியுமே வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் அமர்றார். குரு உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. முயற்சி மற்றும் வேலைக்கு உள்ள கிரகமாக, தனக்காரகனாக சொல்லப்படக்கூடிய குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வை முழுசாக முதல்ல யாருக்கு கிடைக்குதுன்னா, இந்த வருடத்தில் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு தான் கிடைக்குது. சரிங்களா? சரிங்க. உங்களுடைய ராசிக்கு 9ல் வரக்கூடிய குரு, ராசியவே 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குருவால் என்னெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா,
குரு வந்து சுபத்தன்மையான கிரகம், பொருளாதாரத்தை இயக்கக்கூடியவர், எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்களுக்கு அதிபதி, ஆசிரியருக்கு அதிபதியாக வருகிறார். வழிகாட்டக்கூடியவர்கள், நம்ம நலனில் அக்கறைப்படக்கூடிய நபர்களை குரு பகவானுக்கு காரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் குரு பகவான் தெய்வத்தன்மையாகவும், குழந்தைக்கு அதிபதியாகவும், குரு பகவான் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு அதிபதியாகவும், தங்கத்திற்கு அதிபதியாகவும், மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசிக்கு விழும் பொழுது சில வருடங்களுக்கு பிறகு நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து நினைவில் வைத்து கொண்டால் போதும். நம்ம செய்த நல்ல புண்ணிய காரியங்களுக்கு எல்லாம் நான் வந்து கொஞ்சம் புண்ணியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேங்க, எங்கள் அப்பா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, மூதாதையர்களுடைய புண்ணியங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனுடைய புண்ணியத்தின் பிரதிபலமாக கிடைக்கக்கூடியது குருவினுடைய பார்வை துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். இந்த 2025, 26ல் ஒரு வருட காலம் காத்தடிக்கும் போதே தூத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலகட்டம் தாங்க இந்த குரு பகவானுடைய பார்வை விழக்கூடிய காலகட்டம். இது தெரிஞ்சுக்கிறோமா? சரிங்க. இதில் சிவபெருமானுடைய படம் போட்டிருக்கீங்க, அதை பற்றி நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, நான் அந்த விஷயத்துக்கு வர்றேன். இது வந்து எல்லா துலாம் ராசிக்கார அன்பர்களும் பயன்படுத்தலாம். இது நம் வாழ்க்கையின் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சிவபெருமானை பற்றி கொள்ளக்கூடிய ரகசியம் என்று கூட சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசி தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தை குறிக்கும். தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது சூரிய பகவான் துலாம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். துலாமில் சூரியன் நீச்சமாக ஆவார் ஜோதிட சாஸ்திரப்படி. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடம். பொதுவாக ஒருத்தவங்க ஜோதிடத்தில் ஜெயிக்கணும், அதாவது நம்ம ஜோசியத்தை வச்சு, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு ஒருவருடைய பலம், அதிர்ஷ்டம், லாபம் இதை நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியினுடைய பலன், 5ஆம் இடம் 11ஆம் இடம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இட அதிபதியாக சூரியன் வருகிறார். சூரியன் உங்களுடைய ராசியிலேயே நீச்சமடைகிறார், எனர்ஜி குறைகிறது. வெள்ளிக்கிழமையினுடைய தத்துவம் துலாம் ராசி. முதல்ல நம்ம 11ஆம் அதிபதியை இயக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் லாபமாக அமையும். யார் அந்த 11ஆம் அதிபதி அப்படின்னா சிவபெருமான் தான் 11ஆம் அதிபதி. அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசியினுடைய அதிபதியாக சிவபெருமான் இருக்கிறார். பொதுவாக சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு 5ஆக வந்து நம சிவய என்ற தத்துவம் பஞ்சாட்சரம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில மட்டும் நம சிவய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நல்ல நெஞ்சார சொல்லி நீங்கள் 54 அல்லது 108 முறை பஞ்சாட்சரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம், சின்னதாக ஒரு வழிபாடு நடக்கக்கூடிய சிவலிங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பஞ்சாட்சரம் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கும் பொழுது அது சிவமயமாகி அதிசயத்தை நிகழ்த்தும். 11ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்கார அன்பர்களே, இது மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. இன்றளவும் என்னுடைய வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உடைத்த ஒரு ரகசியமாக இருக்கிறது. இந்த இறைபக்தி டிவி மூலமாக பயனடைந்த பயனாளர்கள் அதிகமாக ரிவ்யூ கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, தத்துவ அர்த்தங்களை வைத்து எனக்கு தெரிந்த அனுபவங்களை வைத்து பயன்படுத்திய ஒரு சில பரிகார முறைகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். அந்த வகையில் சிவய நம சிவய நம சிவய நம என்ற பஞ்சாட்சரத்தை நாம் நெஞ்சார 54 அல்லது 108 முறை சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை தொட்டு பாருங்கள். அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருப்பது சிறப்பு. பொதுவாக பிரதோஷ நாட்களில் மகா தீபாராதனை நடக்கும் பொழுது துலாம் ராசிக்கார நண்பர்கள் சிவலிங்கத்தினை, சிவபெருமானை தரிசிப்பது மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கும், நேர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குது, மேலும் நம்ம வளரணும், மேலும் நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படணும், குழந்தைகளுடைய நலனில் மேலும் வந்து ஒரு வளர்ச்சி வேண்டும், பொருளாதாரம் இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னாலும் நம்மளுடைய ஒரு வாழ்வாதாரம் என்பது ஒரு நடுநிலையாக உயர்வை நோக்கி போக வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை நாளில் சிவாலயங்களுக்கு சென்று வர பழகி கொள்ளுங்கள். சிவாலயங்களில் பிரதிஷ்டையாக வருவது, சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே பிரதிஷ்டையாக வருவது, மகா தீபாராதனை நடக்கும் பொழுது சிவநாமத்தை உச்சரிப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும், நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது மகிழ்வோடு பதிவு செய்கிறோம்.
குறிப்பாக துலாம் ராசி பற்றி மேலும் சில தகவல்கள் தெரிந்து கொள்ள, இன்னும் பல சுவாரஸ்யமான பரிகாரங்கள், தத்துவ அர்த்தங்களோடு தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. நாடி மற்றும் பரிகார ஜோதிடம், டாரட் மற்றும் ஜாமக்கோள் ஆருடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன், ஜெயம் கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம். வாழ்க வளமுடன். நம சிவாய. வசிய நமி நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்கநாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஓம் நம சிவாய நம.